ஆந்திர மாநிலத்திலிருந்து நூதன முறையில் டிப்பர் லாரியில் ஜல்லிகள் எடுத்து திருத்தணி நோக்கி வந்த லாரியில் ஜல்லிகள் அடியில் மணல் கடத்தி வந்த டிப்பர் லாரி பறிமுதல் செய்த போலீசார். லாரி ஓட்டுநர் தப்பி ஓட்டம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் தமிழக எல்லையில் உள்ள பொன்பாடி போலீஸ் சோதனை சாவடியில் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் அறிவுறுத்தலின் பேரில் திருத்தணி மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் விஜயலட்சுமி தலைமையிலான போலீசார் வாகனங்களை கடுமையான முறையில் சோதனை மேற்கொண்டு வந்தனர். அப்போது இன்று அதிகாலை ஆந்திர மாநிலத்திலிருந்து அதிவேகமாக வந்த டிப்பர் லாரியை காவல்துறையினர் மடக்கியுள்ளனர். அப்போது அந்த லாரியை ஓட்டுநர் சாலை நடுவே நிறுத்திவிட்டு தப்பிச் சென்று ஆந்திர மாநில பகுதிக்கு ஓடிவிட்டார். போலீசார் பிடிக்க வந்து விடுவார்களோ என்று பார்த்து வேகமாக தப்பிச் சென்றார் அந்த லாரி ஓட்டுநர். உடனடியாக போலீசார் அந்த லாரியை சோதனை செய்தபோது மேலே ஜல்லிக்கல் வைத்துக்கொண்டு நூதன முறையில் லாரியின் ஜல்லிக்கல் அடியில் மணல் ஆந்திராவில் இருந்து கடத்தி வந்துள்ளனர். உடனடியாக டிப்பர் லாரியை பறிமுதல் செய்து திருத்தணி காவல் நிலையம் எடுத்து வந்து வழக்கு பதிவு செய்து ஆந்திராவில் இருந்து நூதன முறையில் மணல் கடத்தி வந்த லாரியின் உரிமையாளர் யார், லாரி ஓட்டுநர் யார் என்று விசாரணை தொடங்கியுள்ளனர். 7 Green News செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.